பட்டினத்தார். அவர் இங்கே வந்து சமாதி அவரோடது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நகரத்தார் சமூகத்தில் எந்த ஊரில் அவர்கள் காலமாயிருந்தாலும் சரி, அந்த காலமானோன்னு அந்த சரீரத்தை எடுத்துன்னு வந்து நகரத்தார் சத்திரம் அப்படின்னே தெற்கு வீதியில் இருக்குது திருவத்தியூரில், அங்கே கொண்டு வச்சுட்டு தான் அப்புறம் போய் அடக்கம் பண்ணுறது. அப்படி ஏன்னா அந்த ஊரில் தான் நகரத்தார்களில் பெரிய பக்தரான பட்டினத்தார் சித்தியானத்தினால அங்கே கொண்டு சரீரத்தை வச்சுட்டு அதுக்கு உண்டான கிரியைகள் பண்ணி அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறது இன்னி வரைக்கும் வச்சுட்டு இருக்கா. பட்டினத்தார் பாரு, ஐயோ நான் இந்த ஊரில் எங்கே காலை வைப்பேங்கிற, ரோட்டில் காலை வைக்கலான்னா எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமானா இருக்குங்கிற, பார்க்கும் இடமெல்லாம் சிவலிங்கம், எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக இருக்கு, எப்படி காலை வச்சு போவேன் அப்படிங்க. அப்படி ஆதிபுரீஸ்வரர் அப்படின்னு, அந்த ஆதிபுரி அப்படின்னா சோழராஜா மாந்தாதான ராஜா இருந்தார். என்ன பண்ண, நாட்டில் திடீர்னு பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சம் வருது, பசி வருது, பட்னி வருது, இது மாதிரி வியாதி வைக்க வருதெல்லாம் நம்ம புராண இதிகாசங்கள்லேருந்து எடுத்து பார்த்தா இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டே இருக்கிறது தான், ரொட்டீன் தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம கஷ்டப்படுறதே மட்டும் என்னமோ ரொம்ப சிரமப்படுறாப்பில் இருக்க வழிய இதை விட பிரமாதமாக பஞ்சம் கஷ்டம்லாம் வந்ததா புராணங்கள்லாம் சொல்கிறது. ஒருத்தருக்கும் சாப்பாட்டுக்கு கூட ஒன்றும் கிடைக்காத அப்படி ஒரு கோர தாண்டவம் பஞ்சம். ராஜா பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னே புரியல. அது எந்த அளவுக்கு போச்சுன்னர், கோவிலில் நைவேத்தியத்தெல்லாம் குறை, அந்த அளவுக்கு போயிடுத்து. கோவில் நைவேத்தியத்தை குறைக்கிறது, 4 படி போடுற இடத்துல 1 படி போடு, 1 படி போடுற இடத்துல 1/4 படி போடும், இப்படி எல்லாம் பண்ணுறாப்புல. அதனால் மந்திரிக்கு ஆர்டர் பண்ணார், நாளையிலேருந்து நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா கோவில்லையும் வழக்கமாக இருக்கிற நைவேத்தியத்தெல்லாம் குறைச்சி மினிமம் தான் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு ராஜா ஆணை போட்ட வேண்டும், ஜிஓ பாஸ் பண்ணி வருது. எழுதினார். ராஜா என்ன பண்ணார், மந்திரிகிட்ட சொல்லியிருந்தார், எழுதிடும், நாளைக்கு வந்து அசம்பிளியில் அதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம், பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் பண்ணுறது, நாளைக்கு கொண்டு ராஜ்யசபையில் சொல்லணும், அதை அப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு. மறுநாளைக்கு மந்திரி எடுத்துன்னு வந்தார். ராஜா கேட்டார், என்ன நான் சொன்னபடி சட்டம் எழுதியாச்சா? எழுதியாச்சு, படிங்க எல்லாரும் எதிர்க்கியும், இன்னிலேருந்து இது அமலுக்கு வருது அப்படின்னார். படித்தா மந்திரி ஓலையை படித்தா, நமது தேசத்தில் இருக்கிற எல்லா கோவில்லையும் நாளை முதல் நைவேத்தியம்லாம் இந்த அளவெல்லாம் குறைக்கப்படுறது அப்படின்லாம் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தை வந்து ஒற்றியூர் நீங்களாகன்னு இருந்தது. மந்திரி படித்தா ராஜா பார்த்தா, என்னது ஒற்றியூர் நீங்களாக? யாரையா சொன்னா உனக்கு? நான் என்ன சொன்னேன், எல்லா ஊருக்கும் தானே சொன்னேன், அது அப்புறம் நீ மட்டும் என்ன ஸ்பெஷலாக ஒற்றியூர் நீங்களா நீ ஏன் சேர்த்துன? மந்திரி பயன்பட்டு, நான் அது மாதிரி எழுதவே இல்லைன்னு. நீங்கள் வேணால் ஓலையை பாருங்கோ, எல்லா கோவிலையும் நீங்கிறது இது நாளை முதல் அமலுக்கு வருது ராஜா ஆணை அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு நடுப்புற யாரோ இன்வெர்டட் கமா போட்டு ஒற்றியூர் நீங்களாகன்னு இன்சர்ட் பண்ணியிருக்கா. இது யார் பண்ணான்னு எனக்கு தெரியல, வேணால் கையெழுத்தை பாருங்கோ, எங்கள் எழுத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒற்றியூர் நீங்களாகன்னு ஆட் பண்ணியிருக்கு, அதில் சேர்த்துருக்கு. என்னன்னே புரியல, மந்திரிக்கு புரியல, ராஜாவுக்கும் புரியல. அது என்ன ஒற்றியூருக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல், இங்கே மட்டும் விடாது மீதி எல்லா இடத்துலையும் நீ குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு. இப்படி தவிக்கிறதே அசரீரி ஆதிபுரீஸ்வரர் சொன்னார், நான் தான்ப்பா எழுதினேன், உன் மந்திரி எழுதி வச்சுட்டார், ஆனால் நான் தான் எழுதினேன் ஒற்றியூர் நீங்களாக. ஏன்னு, நீ மற்ற கோவிலெல்லாம் குறைச்ச பாவம் போகணும்னா இந்த ஒத்தியூரில் ஒழுங்காக நடந்து கொடுத்தோன்னா மீதி கோவிலில் குறைச்ச பாவம் கூட ஒன்றா அண்டாது. ஏனர், இது ஆதிபுரிப்பா, எல்லா இடத்துக்கும் தலைமை தான். அதனால் இங்கே பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லா இடத்துக்கும் தானே போயிடுறது, மற்ற இடங்களில் குறைஞ்சாலும் கவலை இல்லை. அதுக்காக உனக்கு அந்த பாவம் வரக்கூடாதேன்னு ஒற்றியூர் நீங்களாகன்னு நான் தான் எழுதினேன். ராஜா பார்த்த அவ்வளோ ஒரு க்ஷேத்திரமான, அதனால் என்ன பண்ணான்னு அடுத்தது, வேண்டவே வேண்டாம், எல்லா கோவிலுக்குமே நம்ம சாப்பாடு இல்லாத இருந்தாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டார். இப்படி ராஜா சொன்னோடனே பஞ்சமெல்லாம் தீர்ந்தது. அப்படின்னா ஒற்றியூர் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கணும்.
தியாக பிரம்ம முத்துசுவாமி தீட்சிதர், இன்னும் பல மகான்கள். இனிமேல் திருவத்தியூரில் போய் பாதம் பதிக்காத தரிசனம் பண்ணாத மகான்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு உயர்ந்த க்ஷேத்திரம் ஒற்றியூர். அந்த ஒற்றியூரில் ஆதிசங்கரர் வந்திருக்கார், மாங்காட்டில் வந்திருக்கார். காமாட்சி காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் ஆம்பரவனம் மாங்காடுன்னு அம்பாள் பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணினதா சொல்கிறது. அப்படி தபஸ் பண்ணின அந்த மாங்காடு தான் இந்த மாங்காடு. இங்கே தபஸ் பண்ண அம்பாள் தான் அங்கே போய் காஞ்சிபுரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாள். இப்படி பல க்ஷேத்திரங்கள், இந்த பல க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா பெரியவா. அந்தந்த க்ஷேத்திரத்தோட பெருமையை சொல்கிறது. அப்போ சார் ஆதிசங்கரர் திருவத்தியூர் வந்திருக்கார், தாண்டின்னு மாங்காடு போயிருக்காருன்னா நிச்சயம் மயிலாப்பூருக்கு வராத இருந்திருக்க மாட்டார், வந்திருப்பார். ஆனால் அவர் வந்தது என்னமோ தெரியல, ரெக்கார்ட் ஆகாத இருக்குது, இன்னும் அதுக்கு க்ளூ கிடைக்கல. இவ்வளோ பெரிய க்ஷேத்திரத்தை பார்க்காதையா போயிருப்பார், வந்திருப்பார், கட்டாயம் வந்திருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். நிச்சயம் வந்திருப்பார், என்னமோ தெரியல, நமக்கு வரலாற்றில் குறிப்பு இல்லை, கிடைக்க மாட்டேங்கிறது, அவ்வளோதான். அப்படி இங்கே பல இடங்களுக்கு போயின்னு இருக்கிறதே திருவல்லிக்கேணிக்கு போகிறதா பிளான். மறுநாளை காலத்தால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி தரிசனம் பண்ண போகிறா. திருவல்லிக்கேணிக்கு சான்ஸ்கிரிட் காலேஜிலேருந்து கிளம்பி இந்த ராயப்பேட்டா ஹையர் ரோடு வழியால் போய் அந்த லாயிட்ஸ் ரோடில் திரும்பி ரைட்டில் திரும்பி திருவல்லிக்கேணி போயிடலாமே, அது வழியால் போகிறதா பிளான். இப்படி பெரியவா போகிற பிளான் இப்படி இருக்கிறதுனால, ரூட் இப்படி போட்டிருக்கிறதுனால சில நாஸ்திகர்கள்லாம் என்ன பண்ணால், அப்போ பெரியவா இங்கே இருக்கிறதே இவர்களோட தொந்தரவு ரொம்பவே ஜாஸ்தி இருந்தது. காரணம், அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பக்தவத்சலம், பெரியவாளோட பரமபக்தர். அதனால் பெரியவாளுக்காக அவர் என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயார். இன்றைக்கி பார்த்தேன்னா பூந்தமல்லி பக்கத்தில் நசரத்பேட்டை அப்படிங்கிற இடத்துல காஞ்சி காமகோடி பீடத்துக்கு அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம், சம்ஸ்கிருத பாடசாலை எல்லாம் இருக்குது. அது அத்தனையும் இந்த நிலம்லாம் எனாமாக கொடுத்தது பக்தவத்சலம் அவர்கள் ஃபேமிலியிலேருந்து தான், அவர்களுக்கு சொந்தமான. அதுதான் மடத்துக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா. அவ்வளோ ஒரு பக்தி. அவர் அதனால் என்ன பண்ணியிருந்தார், இந்த டிராஃபிக் எல்லாம் ரெகுலேட் பண்ணி, இந்த பக்கம் விட்டு பெரியவா எந்த பக்கம் போகிறாளோ அந்த பக்கம் டிராஃபிக் இல்லாத, இடைஞ்சல்லாத இப்படிலாம் பண்ணியிருந்தார். இது அவர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்தது. ஒரு சாமியாருக்காக ஒரு அரசாங்கமே இப்படி வரைஞ்சு கட்டின்னு பண்ணுறதா, அப்படி இப்படின்னு இவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணால், அந்த திருவல்லிக்கேணி நாளை காலத்தால் போகிறார் அப்படிங்கிறதே அந்த மாசிலாமணி ரோடு வருது, அந்த லாயிட்ஸ் ரோடு, அந்த ராயப்பட்டார் ஜங்ஷனில் பெரியவாளுக்கு கருப்பு கொடி காமிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு எல்லாரும் ஏற்பாடாயிருக்கு. இது பேப்பர்லாம் வந்துடுத்து, இது மாதிரி நாளைக்கு நடக்க போகிறது அப்படின்னா பத்திரிக்கைக்காரர்களுக்கெல்லாம் ஒரே குஷி. அப்பா நாளைக்கு ஒரு பெரிய சீன் வரப்போகிறது, நம்ம பத்திரிகையெல்லாம் நல்லா போடலாம். இது மாதிரி பரபரப்பு வந்தோடனே மேனேஜர் சொன்னார், பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார், காலம்பரை இது மாதிரி நியூஸ் வருது, அந்த கார்னரில் இவர்கள்லாம் சேர்ந்துன்னு கருப்பு கொடியெல்லாம் காமிச்சு ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு இருக்குது, அதனால் நம்ம அந்த வழியால் போக வேண்டாம், திருவல்லிக்கேணி போகிறதுக்கு இப்படி போயிடலாம், அந்த பக்கமாக தான் போகணுங்கிறதுல இந்த பக்கமாக போயிடலாம், கச்சேரி ரோடு வழியால் நேரம் அப்படி சாந்தம் வழியால் போயிடலாமே, இப்படி போகலாம் அப்படின்னு சொன்னான். பெரியவா உடனே சொன்னா, அவள் பாட்டுக்கு கருப்படி காமிச்சா கத்திட்டு போகட்டுமே, நம்ம பாட்டுக்கு ஓரமாக போகலாம். இல்லை இல்லை, அதெல்லாம் போக்கிரிகள், நம்ம ஓரமாக போனாலும் அம்புக்கு இழுப்பா, கல் எடுத்து அடிக்கிறது தான் அவளுக்கு வேலை. இந்த துஷ்டர்களுக்கு மட்டும் என்னென்ன, சாதுக்கள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துன்னு போனால் கூட இவ வம்புக்கு இழுக்கிறது தான். அவர் பாட்டுக்கு பூனையில் போட்டுன்னு ரோட்டில் போகிறார், உங்களுக்கு என்ன வந்தது, ஏதான காசா பணமா நஷ்டமா, அதை மெனக்கிட்டு போய் அறுப்பானே. இதான் துஷ்டர்களோட குணம். புராணங்கள்லாம் பார்த்துக்கிறோமே, ரிஷிகள்லாம் விஸ்வாமித்திர பாட்டுக்கு யாகம் பண்ணினா இப்போ மாரீச்சனுக்கும் சுபாவுக்கும் என்ன வந்தது, ஏதானா அவன்கிட்ட போய் டொனேஷன் கேட்டாரா, இல்லை அவன்கிட்ட ஏதானும் சொன்னாரா, இல்லை அவர் பாட்டுக்கு பண்ணுறார், நீ சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு. இந்த துஷ்டர்களோட குணம் என்ன, ராட்சசர்களோட குணம் என்னன்னு, அவர்களும் நல்லது பண்ண மாட்டா, நல்லது பண்ணுறதையும் விடப்படாது, அவ்வளோதான், நல்லது நடக்கப்படாது மொத்தத்தில் அவளுக்கு.
நானும் பண்ண மாட்டேன், அடுத்தவனும் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு நல்ல எண்ணம். அதனால நாம பாட்டுக்கு போறோம்னா விடமாட்டா. செங்காலிபுரம் தீட்சிதர் தான் சொல்லுவார், அது பாரு நாஸ்திகனா இருந்தா கூட அவளுக்கு கூட எதை இதில் விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா, இப்போ பிராமணனை கண்டா பிடிக்கலன்னா அவன் கையை விட்டு காலை விட்டு கழுத்தை விட்டுன்னு சொல்லக்கூடாதோ, இதெல்லாம் பண்ணாத பூனலாரு குடுமையாருங்கிற. அப்படின்னா இதுலேருந்தே தெரியுது அது ரெண்டுத்துலேயும் தான் ஏதோ வேல்யூ இருக்குன்னு. செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொல்வார், வேடிக்கை என்னென்ன மற்றவாளுக்கெல்லாம் கூட அது ரெண்டுத்துலேயும் ஏதோ இருக்கு, சக்தி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனால் பிராமணனுக்கு தான் தெரியல, இவனே கட் பண்ணிவிட்டான். மற்றவாளுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு அதில் தான் இருக்கு, அதை ரெண்டு தான் கட் பண்ண சொல்ல, வேற ஒன்று இவனை அடிக்க சொல்ல உதைக்க சொல்ல, இவனுக்கு தான் தெரியல நம்மள்கிட்ட இருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்குன்னு. அதனால மேனேஜர் சொன்னார், போகப்படாது, ரிஸ்க் இது, என்ன வேணா எப்படி வேணா பிஹேவ் பண்ணுவான், அதனால போக வேண்டாம், ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, நான் இந்த வழியால தான் போகிறேன்னு முன்னாலே சொல்லியாச்சு, அதனால இந்த போகிற வழியிலெல்லாம் ஜனங்கள்லாம் இருக்கா, என்னை பார்க்கணுங்கிறதுக்காக காத்துட்டுப்பா, அவாவா வீட்டு வாசலில் பூர்ணங்கம் கொடுக்கணும், வரவேற்பு கொடுக்கணும், எத்தனையோ பேர் போகிற வழியில் பிளான் பண்ணியிருப்பாளோ இல்லையோ. அதனால் நான் இப்போ அந்த ரூட்டில் போகலைன்னா அவள்லாம் ஏமாந்து போக மாட்டாளான்னு. நல்லவாள்லாம் ஏமாந்து போவாளே, நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவாள்லாம். மேனேஜர் சொன்னார், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு அந்த வீட்டு வழியால் போக முடியாது, அவள் வேணா அப்புறம் இடத்துல வந்து பார்த்துக்கிட்டோம். பெரியவா சொன்னா, இல்லை, ஒரு துஷ்டர்களுக்காக நல்லவா மனசு வருத்தப்பட முடியுமா நடந்துக்க கூடாது, அதனால என்ன பண்ணேன்னு, நான் அப்படி தான் போகிறேன், என்ன ஆறுதுன்னு பார்த்துருவோம், என்னைய ரிஸ்க் எடுக்கிறது என்ன ஆறுதுன்னு பார்க்கறதுக்கு, என்ன ஆறுதோ ஆகட்டும் போவோம் அப்படின்னா. மேனேஜர் பார்த்தார், இதுக்கு மேலே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்புறம் தள்ள எழுத்த என்னவோ நடக்கிறதும் நடக்கட்டும், அவ்வளோதான். ஊரே பரபரப்பாக இருக்குது. பெரியவா இந்த ரூட்டில் தான் வரப்போகிறான்னு தெரிஞ்சோடனே பத்திரிகைக்காரெல்லாம் வந்துட்டா, அங்கே வந்து கூடியிருக்கா அந்த சபை மனையில் மாசிலாமணி தெரு ஜங்ஷனில். எல்லாம் கருப்பு சட்டை எல்லாம் வந்து ரெடியாக, கொடியெல்லாம் பிடிச்சின்னு ரெடியாக நிற்கிறான். பெரியவா போகிறா, சுற்றி வர ஜனங்கள்லாம் பக்தர்களோடு போயின்னு இருக்கா, எல்லாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கூட்டம் போயிட்டே இருக்குது. அங்கங்கே பார்க்குறவாள்லாம் பார்த்து அவர்களுக்கெல்லாம் அருள்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த ஜம்மி பில்டிங்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 அந்த இடம் பரபரப்பு. இவர்கள்லாம் என்ன பண்ணா, கிட்டக்க வந்தோன்னே நன்னா கத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ரெடியாக நிற்கிறது, கத்துறதுக்கு. சங்கராச்சாரியார் ஒழிக ரெடியாக நிற்கிறா. ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, பெரியவா தாண்டி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க வரா. அந்த ஜங்ஷன் கிட்டையும் வந்தாச்சு. இந்த கருப்பு கொடி வச்சு நின்னவெல்லாம் நின்னபடியே இருக்கா, ஒருத்தர் பேசலை. ஒத்தனானும் வாயை திறந்து ஒழுகியா அழுகியா ஒன்றும் கத்தலை, எல்லாம் பிரம்ம பிடிச்சாப்புல சிலையாக நிற்கிறது. அப்படி கிட்டக்க வந்தோடனே பெரியவா என்னன்னா, அந்த கூட இருக்கிறவாளெல்லாம் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பேசாத இருங்கோன்னு, யாரோ ஒருத்தர் கத்தட்டும். பெரியவாளை சிவனே நின்றுட்டு இருக்கா, அவளும் பார்த்துன்னு பிசாது கொடியெல்லாம் முடிச்சுன்னுக்கே எல்லாம் பிசா பிரம்ம பிடிச்சாப்புல நிற்கிறது. இப்படி 5 நிமிஷம் நின்னா ஒன்றும் அங்கேருந்து ரியாக்ஷன் இல்லை. பெரியவா லைட்ஸ் ரோலில் திரும்பினா ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் திருவள்ளிக்கணி போயாச்சு. இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எல்லாரையும் விட பத்திரிக்கைக்காரர்களுக்கெல்லாம் ஏமாற்றம். ஏன்னா இந்த இடத்துல இவர் வந்து இவ கத்தி ஏதோ ஒரு ரகலை நடக்க போகிறது, ஒரு வாரத்துக்கு நியூஸ் ஓடும்னா கடைசியில் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுத்து. என்ன பண்ணுறது? உடனே அந்த பத்திரிக்கைக்காரர்கள்லாம் என்ன பண்ணா, இந்த கத்தரத்துக்கு வந்த வாழ்ட்டெல்லாம் போய் கேட்ட, கருப்பு சட்டையெல்லாம், யோ என்னைய அது காரியத்தை கெடுத்துட்டீங்க, எல்லாரும் முன்னாலேயே ஏற்பாடு பண்ணி எல்லாம் வந்து ஏன் கத்தல்லன்னு. அதுக்கு அவர்கள் சொன்னது, இவாளெல்லாம் சிலையாக ஆக்கி எடுத்து பத்திரிக்கைக்காரெல்லாம். உடனே அந்த கருப்பு சட்டையெல்லாம் என்ன, யோ கத்தல்லைங்கிற, நாங்கள் இப்போ ஏந்துன்னு பேசுகிறோமே, அது வரைக்கும் பேசுகிறோமேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு. உடனே அதில் அவர் சொல்கிறார், கத்தணுன்னு தான் எல்லாம் ரெடியாக இருந்தோம், நல்ல உற்சாகமாக தான் இருந்தோம். கிட்டக்க வரத்தே என்னென்னா அவர் காதில் வேணுங்கிறதுக்காக, அவரை திட்டுறது காதில் வேணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன அதிசயம் நடந்ததுன்னு, அப்படி அந்த
தாண்டி வர 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 கிட்டக்க வர வர பார்த்தா இவர்களுக்கு என்ன தெரிஞ்சதுதான், பெரியவா தெரியல, ஒரு பெரிய ஒளி தெரிஞ்சது. ஏதோ ஒரு 1000 வாட் பல்பு தெரிகிறாப்புல இருக்கு. கூட்டம் இருக்கு, கூட்டத்துக்கு நடுப்புற நிற்கிற சங்கராச்சாரியார் தெரியல, ஒரு பெரிய வெளிச்சம் தெரியுது. அது எப்படி நின்று சூரியன் நடந்து வராப்புல இருக்கு. இப்படி ஆளை காணும். திடீர்னு ஒரு லைட்டை பார்த்தோன்னே இவாளுக்கெல்லாம் பிரமை பிடிச்சி கொடுத்து. திடீர்னு நம்ம இது மாதிரி பார்க்காத பார்த்தோன்னா என்ன பண்ணோம், பேச்சா மூச்சா வரும். இது எல்லாம் விக்கிச்சு போய் நின்றுடுத்து. இது என்ன, அது சங்கராச்சாரிய வர அவரை ஒழியன்னு கட்டலான்னா இப்போ வெளிச்சம் வந்தாக்க என்ன பண்ணுறதுன்னு கத்த முடியாது. இவா சூரியனே வேற வருது, என்ன பண்ணுறது? எல்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறது. இதை சொன்னால் என்னது, வெளிச்சம் வந்ததா சூரியன் வந்ததா, என்ன அது கிழவர்னா போகிறார். அவர் அதுக்குள்ளே போய் பார்த்தசாரதியை பார்த்துட்டு அப்படியே திரும்பி மடத்துக்கெல்லாம் வந்தாச்சு. இது அப்புறம் மறுநாளைக்கு ஊர் முழுக்கலும் பேச்சு. என்ன திடீர்னு பெரியவாளை காணும், வெளிச்சம் தான் தெரிஞ்சது, ஒளி தான் தெரிஞ்சது, ஒளி தான் தெரிஞ்சது. அதில் ஒருத்தர் அவர் கேட்டார், என்ன திடீர்னு யாரோ பார்க்குறவெல்லாம் வெளிச்சம் தெரியுதுங்கிறான், சூரியனா தெரியுதுங்கிறான், எங்களுக்கு ஒன்றும் தெரியல, சங்கராச்சாரியாரை தான் தெரியுது அப்படின்னு. என்ன பண்ணுறது? யாராருக்கு எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிச்சு தானே வழிக்கு கொண்டு வேண்டியிருக்கு. ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாட்டடங்கள். மாணிக்கவாசகர் சொல்றாரே, அப்படி இது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு தெரியாத ஒரு அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அப்படி இருக்கிற ஜோதியை பாடுறோம். நீ படுத்துன்னு தூங்குறியான்னு கேட்குறாப்புல, அந்த ஜோதி ஸ்வரூபம் அப்படிங்கிறத யாருக்கு காமிக்கிறா அப்படின்னு, யார் இவரை திட்டணும்னு வராளோ அவளுக்கு காமிக்கிறா. அதுதான் அங்க வேடிக்கை. யாராருக்கு எதை காமிச்சா சரியா வருமோ அவர்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு ஃபாரினர் வந்திருக்க, ஓரிக்கைங்கிற இடத்துல இருந்தா, அப்போ அந்த வந்த ஃபாரினருக்கு இது மாதிரி ஜோதியா தெரிஞ்சது. அவர் உடனே பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தவர் அவர்கிட்ட சொல்றார், என்ன திடீர்னு இப்படி ஒரு பெரிய லைட்டா இருக்கு தெரியறது அப்படின்னா, கைங்கரியம் பண்றவருக்கு என்ன லைட்டு தெரியுமா? ஏதோ சங்கராச்சாரியார் தான் தெரியும். அவர் சொன்னார், ஆமாம்மா இந்த வெளிச்சு தான் நாங்கள் டெய்லி பார்த்துருக்கோம், நீ இப்போ தானே புதுசாக பார்க்குற, போயிட்டு வான்னு. அந்த ஆள் போயிட்டான். அப்புறம் பெரியவாள்கிட்ட சொல்ற, ஏதோ வந்தானா அவனுக்கு ஏதோ பெரியவா வெளிச்சமா தெரிஞ்சாலாம், ஒளியா தெரிஞ்சாலாம், வரவனுக்கெல்லாம் இந்த லைட்டு போட்டுறா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த லைட்டை போட்டு காமிக்கப்படாதான்னு. ஏதோ புதுசாக வரவனுக்கெல்லாம் லைட்டு தெரியுதுங்கிறான், வெளிச்சம் தெரியுங்கிறான், எங்களுக்கு என்னமோ தெரியல, சாமியாராக தான் தெரியுறாள், எங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த லைட்லாம் போட்டு காமிக்கப்படாதோ. அதுக்கு பெரியவா சொல்ற, உங்களுக்கெல்லாம் அந்த லைட்டை போட்டு காமிச்சிட்டா அப்புறம் எனக்கு யாரு சோறு போடுவா, துணி துவச்சு போடுவா, எனக்கு வேலை யாரு செய்வா? நாம ஒரு நாளைக்கு இப்படி லைட்டா பார்த்துருந்தோம்னா அப்புறம் காஞ்சிபுரம் பக்கமா போவோம்? ஒன்றும் வேண்டாம். அவர் திடீர்னு தான் யாருன்னு தன்னோட உருவத்தை காமிச்சிருந்தாலே தனியா, அதுக்கப்புறம் அஸ்தியில ஜுரம் வந்துடும். ஏதோ கோவிலில் சுவாமியெல்லாம் பேசாத சும்மா கர்ப்பாம்பாய் இருக்காளோ கிட்டக்க போகிறோம், என்னைக்கான ஒரு நாளைக்கு வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டோம் கபாலியும் கர்ப்பாமும், அப்புறம் இந்த மயிலாப்பூர் பக்கம் வரமாட்டோம். சுவாமியெல்லாம் வாய்மூண்டு இருக்கும், நம்ம தைரியமாக போகிறோம். அதுகள் நேரம் வந்துடுத்துன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, பயந்து போயிடுவோம். முதல்ல பயம்தான் வரும். அப்படி பார்த்து அஸ்தியில ஜுரம் வந்து மூர்ச்சியா விழுந்தவாள்லாம் பல பேர் இருக்கா. அதனால சுவாமியெல்லாம் வாய மூடின்னு பேசாத, நம்ம ஆட்டுறதுக்கெல்லாம் ஆட்டின்னு பேசாத இருக்காளோ நம்மளும் சுவாதீனமாக போகிறோம். அதுதான் சொல்கிறான், உங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டா அந்த லைட்டு, அப்புறம் எனக்கு யார் சோறு போடுவா, துணி துவச்சு போடுவா, எனக்கு வேலை யார் செய்வா? யசோத என்ன, ஒரு குழந்தை ஒரு மலையை சுண்டு வரலால தூக்கி இருக்கு, தூக்கின்னு ஒரு நாள்ல 2 நாள்ல 1 வாரம் தூக்கின்னு நின்று இருக்கு. நின்றுன்னா அத்தனை பேரும் கோகுலத்துல இருந்து அத்தனை பேரும் அதுக்கு அடியிலே 1 வாரம் கொடுத்தனம் பண்ணியிருக்கா ஆடு மாடோட.
ஆனால் அவர் மலையை கீழே இறக்கி வச்சோடனே எல்லாரும் அவ வீட்டுக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஒருத்தருக்கான அந்த இம்பேக்ட் தெரிஞ்சதோ, யாரான யோஜனை பண்ணாலோ, என்ன ஒரு குழந்தையால மலையை தூக்க முடியுமா, அதுவும் ஒரு வாரம் கையிலேயே பிடிச்சிருக்க முடியுமா, எப்படி பிடிச்சு நின்னுது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட பயம் வராதோ? ஆயர்பாடியில் யாருக்கான வந்துதா? வரல. அதுவே வேண்டாம். அம்மா குழந்தை வாயை திறன்னா மண்ணை தின்னுட்டேன்னு அண்டச்சராச்சரம் உலகம் முழுக்கலும் பார்த்துருக்கா. ஒரு குழந்தை வாயில உலகத்தை பார்த்த எந்த அம்மாவானும் அதுக்கப்புறம் தம் புள்ளேன்னு கிட்டக்க போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தாலே, குழந்தைகளை பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா யசோதைக்கு அப்படியே இருந்தது இல்லையே. என்ன எப்படி இருந்ததுன்னு திறந்து காமிக்கிறதே பார்த்தா அவன் மூடினோன்னு டிவி சீரியல் ஆயிட்டாப்புல, அவ்வளவுதான், இவளுக்கும் மறந்து போயிடுத்து எல்லாம். ஏன், இதுதான் அவதார புருஷர்கள் என்ன பண்ணுவான்னு, தன்னோட திவ்ய சக்தியை ஒரு சமயங்களில் ஒரு பேர்ட்ட காமிப்பா, தூளி சாம்பிள் காமிப்பா. ஆனால் அதோட அந்த இம்பேக்ட் தெரியாத உடனே அவளை மறைச்சிடுவா. இப்படி ராயப்பேட்டால ஜோதியா தெரிஞ்சாருங்கிறதுனால இனிமேல் ஆயுசு முழுக்கலும் கருப்பு சட்டக்காரெல்லாம் கத்தாதையா இருப்பா? இல்லை, ஏதோ அன்னைக்கு கத்தாத இருந்ததோட சரி, பார்த்தோட பயந்தோட, அப்புறம் மறுநாள்லேருந்து கத்ததான் ஆரம்பிப்பா. ஏன் அப்படின்னு, இதுதான் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. திரோதானகரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதா. அம்பாள் என்ன பண்றான்னு, திரோதானம்ங்கிற மாயத்திரையினால போட்டும் மறைக்கிறா. அவளே தான் திரையும் திறக்கிறா. யாரு வீட்டை பூட்டின்னு போறாளோ அவ தானே சாவி வச்சுன்னு திருப்பி திறக்கிறா. அது மாதிரி இவளே மாயத்திரையில நம்மளை மயக்கிறா. இவளே அந்த மயக்கத்தையும் தீர்த்து, இவளே தான் மகாமாயாவும் இருக்கா, இவளே தான் ஞானாம்பிகையாவும் இருக்கா. ரெண்டும் அவள் தான். இப்படி அது மாதிரி கரம்பக்குடி அப்படின்னு பட்டுக்கோட்டை கிட்ட அந்த ஊர்ல பெரியவா கேம்ப்ல இருந்தா. அந்த கரம்பக்குடி கேம்பை முடிச்சுட்டு பட்டுக்கோட்டைக்கு போறா. ஒரு வழக்கம் என்னன்னா, இது மாதிரி பெரியவா ஒரு ஊர்ல கேம்ப்ல இருந்தா அந்த ஊருக்கு வரத்தே அந்த ஊர் எல்லையில போய் அந்த ஊர் ஜனங்கள்லாம் பூர்ண கும்பத்தோட வரவேற்கிறது. அது மாதிரி திரும்பி போறதே அந்த ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு விடுறது அப்படின்லாம் ஒரு சம்பிரதாயம். நமக்கே வீட்டுக்கு யாரானு வந்தா வீட்டு வாசல்ல போய் வரவேற்கணும் வாழை. அது மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னா வாசல் வரைக்கும் வந்து கொண்டு விடணும். நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போயிட்டு வா அப்படிங்கக்கூடாது. மரியாதை அதெல்லாம். இந்த மாதிரி ஒரு நாகரீகம்லாம் நமது பாரத பண்பாடில் தான் பார்க்கலாம், நமது கலாச்சாரத்தில் தான் பார்க்கலாம். இதை பார்க்கணும் அப்படின்னா இந்த கலாச்சாரத்தை எம்எஸ்எம்மாட்ட பார்க்கணும். எம்எஸ்எம்மா சதாசிவம் தம்பதிகள் பார்த்தீங்கன்னா பழங்கிரமாளுக்கு தெரியும். அவள் அந்த வயசில் கூட வீட்டுக்கு யார் போனாலும் சரி, இனிமே அவள் வீட்டுக்கு வராத விஐபிஸே கிடையாது. அந்த விஐபி யாருக்கிட்டும் ஒன்றும் தெரியாத நம்மளை மாதிரி ஆள், சாதாரண ஆள் போனாலும் சரி, யாரானு வரப்போகிறோம் அப்படின்னா வரத்துக்கு நம்ம போகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னால் 2 பேரும் வாசல்லையே நின்றுருப்பா. அந்த வாசல்லையே வான்னு கூப்பிடணும். அதே மாதிரி வாசலில் வந்து நம்ம வண்டியில் ஏறி வண்டி கிளம்புற வரைக்கும் நின்றுட்டே இருப்பா, வழி நினச்சிட்டு தான் போவா. அதுதான் அந்த பண்பாடு, நாகரீகம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து நிற்கிறது, வரவன் பாட்டுக்கு உள்ளே போகிறது, வரவன் பாட்டுக்கு வெளில போகிறது, அப்படி இல்லை. அப்படின்னா ஒரு சாதாரண மனிதர்கள் விருந்தாளி வந்தாலே இவ்வளோ உபச்சாரம் பண்ணோம்னா, ஒரு பெரிய ஞானி வரார், மகான் வரார் அப்படின்னா அவரை அந்த ஊர் எல்லையிலேயே வரவேற்கிறது, ஊர் எல்லையில் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பண்பாடு. அதுபடி இந்த கரம்பக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு வரத்தே இந்த கரம்பக்குடி ஜனங்கள்லாம் ஊர் எல்லை வரைக்கும் வந்தா. ஊர் எல்லை வரைக்கும் வந்தோடனே பெரியவா என்ன சொல்லுவா, எல்லாத்தையுமே நீங்கள் வந்தாச்சு, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, உங்கள் வேலையை பாருங்க. ஏன்னா அவளுக்கு வேலை இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு வழி அனுப்புவா. எல்லோரும் திரும்பி வருவா. அப்படி உத்தரவு கொடுத்தாச்சு, எல்லாரும் திரும்பியும் போயாச்சு. இப்போ பெரியவா பல்லாக்கில் தூக்கின்னு போகிறா. அந்த மடத்தில் இருக்கிற கைங்கரியம் பண்ணுவா. இவ எல்லாரும் போயின்னு இருக்கா. ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோன்னு பெரியவா பல்லாக்க நிறுத்து அப்படின்னா கீழே இறங்கினா பின்னால் யாரோ ஒரு கிழவர் நடந்து வந்துருக்கார். அவர் வரட்டும் அப்படின்னு. ஏன்னா அவரால் இந்த வேகத்துக்கு பிடிக்க முடியல. பெரியவா நடந்து போகிறத பார்த்தாக்க
இன்னும் கூட சில வீடியோவில் இருக்கு, பார்த்தேன்னா ஆச்சரியமா இருக்கும், காத்து மாதிரி பறப்பா. அதுதான் இந்த பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிறது. அந்த பிரம்மச்சரிய விரதம் எப்படி இருக்கும்னு, இங்க நின்றுட்டே இருப்பா, இன்னொரு 5 நிமிஷத்துல பார்த்தேன்னா 2 கிலோமீட்டர் தாண்டிடுவா. பின்னால போய் துரத்தையே பிடிக்கிறது கஷ்டம். பெரியவாளை எய்தாப்புல வந்து வழிமறிச்சாதான் உண்டு. ஸோ அதனால அவருக்கு அந்த ஈடு கொடுத்து வர முடியல. அவர் மல்ல சிரமப்பட்டு வந்துருக்கார். இதை தெரிஞ்சின பெரியவா தன் பிரயாணத்தை நிறுத்திண்டு இறங்கி அவர் வரட்டும் அப்படின்னா, ஒருத்தர் வந்தார், கிழவர் வந்தார், கையில் ஏதோ பழம் தேன் எல்லாம் கொண்டு வந்திருக்கார். வச்சா பெரியவா நீ யாரு, எங்கேருந்து வரேன்னு கேட்டா. உடனே ஒருத்தன் பேரை சொல்லிட்டார். எந்த இடத்துல? கரம்பக்குடியிலேருந்து வரேன்னு. கரம்பக்குடியா? இத்தனை நாள் அங்கே தானே இருந்தேன். உன் ஊர்லேயே இருக்கிறதே என்னை வந்து பார்த்துருக்கலாமே. நான் ஊரில் இருக்கிறதே விட்டுட்டும் இப்போ நான் ஊரை விட்டு கிளம்பினோன்னு துரத்தின்னு வரையே, அங்கேயே என்னை பார்த்துருக்கலாமே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அங்கே பார்த்தேன் அதனால தான் வரேன்னு. அங்கே இருக்கிறதையும் பார்த்தேன் அதனால தான் துரத்தின்னு வரேன்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன பார்த்தாச்சுன்னா நம்மளாம் ஏதோ பார்க்குறோம், பெரியவா வந்திருக்காங்கன்னா கணத்தில் போட்டுக்கணும், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இவரையும் துரத்தின்னு வர. உடனே அவர் சொன்ன, பார்த்தேன் இங்கே 1 வாரம் இருக்கிறதே தினம் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தோணிடுத்து, இனிமேல் பெரியவாளை பார்க்காத என்னால் இருக்க முடியாது. அதனால் பெரியவாளை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியும்னு தோணலை. அதனால நான் ஒரு தீர்மானத்தோடு வந்துட்டேன். நானும் உங்களோடையே வரேன், என்னையும் மடத்தில் வச்சுங்கோ. என்னால் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன், எனக்கு சொல்லுங்க, உத்தரவிடுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு வேளை சாப்பாடு போட்டால் போகிறோம், அது மடத்தில் யாருக்கும் தான் கிடைக்கிறது. அதனால் இனிமேல் என்னால் பெரியவாளை பிரிஞ்சு இருக்க முடியும்னு தோணலை, நான் கூட வரையும் என்னோட கைங்கரியத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு அழுதர். பெரியவா உடனே பார்த்துட்டு சொல்கிறா, வாஸ்தவம்தான், உங்கள் மனசு எனக்கு புரியுறது, உங்களோட உணர்வு புரியுறது. ஆனால் ஒன்று வச்சுங்கோ, நானும் பல ஊருக்கு போயின்னு இருக்கேன், பல பேர் என்னை பார்த்துட்டு இருக்கா, பல பேருக்கு இது மாதிரி எண்ணங்கள்லாமும் வருது என்னோடையே இருக்கணும்னு. ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, வீடு இருக்குது, கடமையெல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டும் வர முடியாது. அப்படி வந்தால் கூட அப்படி ஒரு அவர்களை பிரித்து அழிச்சுன்னு வர்றதுங்கிறது நியாயம் இல்லை. ரெண்டாவது, இப்படி பார்க்குறவாள்லாம் என் கூட வந்து மடத்திலேயே இருக்கேன்னா முதல்ல மடத்துக்கு கட்டுப்படி ஆகுமா? ஆகாது. அதனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது. அப்போ என்ன பண்ணலான்னு, ஆசையாக இருக்கிறதே அப்பப்போ வந்து பார்த்துக்கிறது, போகிறது வர்றது, அப்படி தான் வச்சுக்கலாம். எனக்கு கற்பகாம்பாளை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கோவில்லையே நம்ம எடுத்துக்க முடியுமா? முடியாது. அதனால் அப்பப்போ வந்து போய் தரிசனம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கும் கடமை இருக்குது, எனக்கும் கடமை இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் இடத்துலையே இருங்கோ, நான் இடத்துலேயே. உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்னோட இருக்கணும், அவ்வளோதானே. இப்போ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துலையே என்னையே நினச்சிட்டு இருங்கோ, நான் போகிற இடத்துலாம் உங்களையே நினச்சிட்டு இருக்கேன். அதாவது உடம்பால் தான் ஒன்றா இருக்கணுங்கிறது இல்லை, மனசால் ஒன்றா இருக்கலாம். உடம்பால் யார் வேணால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் மனசால் ஒன்றி இருக்கிறதுங்கிறது தான் முடியாத காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம். கோவிலுக்கு போகிறோம் தினம் அப்படின்னா கூட, கோவிலில் போய் நின்னா கூட கபாலி சன்னதினா கபாலியா ஞாபகம் வர்றார், அவரை தவிர மீதி எல்லாம் ஞாபகம் வருது. அது பிரயோஜனம் இல்லை. அப்போ கோவிலுக்கே போகாத வீட்டில் உட்காந்து கபாலி கபாலி கபாலின்னு நினச்சிருந்தான்னா அதுதான் கிட்டக்க இருக்கு. அதுதான் வேணும். சாமீப்பியம் அப்படின்னா சமீபத்தில் இருக்கிறது, அவர் கூட இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, மனசுனால முதல்ல கூட இருக்கணும். அப்படி இருந்துடுத்துன்னா ஏதோ ஒரு காலத்தில் தானே உடம்பில் கூட இருக்கும். அப்படி உடம்பு கூட இல்லைன்னாலும் குறை இருக்காது. இன்றைக்கும் யாருக்கானும் பெரியவா இல்லைன்னு குறை இருக்கா? பெரியவாளை பார்க்கலேங்கிற ஒரு குறை வேணா இருக்கே வழியே. காரணம் என்னென்ன, இப்பவும் இருந்தாக்க இந்த வம்பு தும்பெல்லாம் பேசலாம் இல்லையோ அவரோட, அதுக்கெல்லாம் பண்ண முடியாத ஒரு இருக்கேன்னு தான் குறை. ஆனால் இல்லைங்கிறது யாருக்கும் தோணலையே.